அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க நல்ல விஷயங்கள் 2 பேரும் நல்ல விதமா நடந்துக்கிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஆ, எப்படி சொல்றது? கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் இடையில கூட கோயிலுக்கு இட்டுன்னு போவாங்க. எல்லா இடம் இட்டுன்னு போவாங்க, செய்வாங்க. வீட்ல என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்க அண்ணின்ற டாபிக் வந்துட்டாங்கன்னா, அது கதையே க்ளோஸ். இப்ப கூட போயிருக்கீங்க அவர் வீட்டுக்கு. இப்போ போனேனா, ஆ. போயிட்டு இருந்தேன், ட்ரெஸ் பண்ணேன், எல்லாம் இது பண்ணேன், இருந்தேன், எல்லாமே செஞ்சேன். கோயிலுக்கு போனோம், வந்தோம். அவங்க அண்ணி மறுநாளே வீட்டாண்ட வந்து தெருவுல உக்காந்துக்கின்னு, ஆ அதாவது அசிங்கமா பேசுனாங்க. "இவன் இதுக்கு தான் லாயக்கி, அவள தூக்கின்னு ஊர சுத்துறதுக்கு தான் லாயக்கி. வேற எதுக்கு இவன் லாயக்கி? என்னவோ மகார்ல பொண்ணாட்டம் எடுத்து வச்சுன்னு திஞ்சு கிடக்குறான் பாரு" அப்படின்னு ஒரு பாயிண்ட் கேட்டாங்க. அடுப்பு ஏத்த தள்ளின்னு இருக்கேன் வெளிய போய். அந்த இது இடம் அவர் இருக்கும்போது பேசுனாங்களா? அவங்க இல்ல. வேலைக்கு போயிட்டாங்க. சரி. அவங்க நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வீட்ல வந்து இப்ப இவங்க அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், ஆ என் பையன் இருக்கான். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க 2 பேர் தான் வீட்ல இருக்கோம். நாங்க 2 பேரும் கை கால்ல போட்டுன்னு படுத்துன்னு இருக்குது. அவங்க அவங்க அம்மாவும் போய் சொல்ல போறதில்ல. நாங்க 2 பேரும் இந்த ரூம்ல தான் இருக்க போறோம். அது எப்படி அவங்க அண்ணிக்கு தெரியும்? அது ஒண்ணுத்துக்கு ஆதாரம் சொல்லுவாங்க. நான் குளிக்கலான்னு சொல்ற ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிச்சுன்னு இருக்கேன். அவங்க அண்ணி ஃபோன் எடுத்துருந்து ஒரே வாட்டி தான் லாஸ்ட் வார்னிங் அவளுக்கு. அவ வாய்ந்தா வாயிட்டு வாய போட்டோம். அவ குழந்தைக்கோசம் விட்டு கொடுக்குறேன் நானு. அப்புறம் மறுபடியும் நான் வச்சுக்கிறேன் எதுனா சொன்னா அவ்வளவுதான், அவள அதோட டைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானா கையும் கால பின்னின்னு பத்துனுக்கிறேன். பக்கத்து வீட்லயே ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அதுக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஆதாரம். இவங்க 2 பேரும் என்னைக்காவது நீங்க ஒண்ணா பார்த்திருக்கீங்களா? ஆ வீட்லயே அவங்க வீட்ல படுத்துன்னு இருந்தது. வீடியோ கால் பண்ணி ஒரு டைம் தெரியாம அட்டெண்ட் பண்ணி இவங்க மேல அவங்க படுத்துன்னு இருந்தது. அப்படியே பார்த்து எழுந்து ஓடந்து பார்த்தேன். எங்க அம்மா கிட்ட நான் காமிச்சேன். எங்க தங்கச்சிங்களும் இருந்தாங்க. உண்மையா வினோத்? அன்னைக்கு நைட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல 10 மணி நைட்டுக்கு. நான் ஃபோன் பண்ணேன். என்னால கூட்டு போறதுக்கு ஆள் கிடையாது. வினோத் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்ல இருந்தா வந்திருக்காங்க. அதாவது முதல்ல கல்யாணம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லனால தான் அவங்க விட்டு வந்திருக்காங்க. அதே ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்க மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறதுல தப்பில்ல.